நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூக்கம் வரலையாப்பா? பா, விவரத்தை சொல்லுங்க. அப்ப ஒரு தப்பு நடந்து போச்சுப்பா. என்ன, உன் சம்சாரத்தை கை நீட்டிட்டியா? பா, அதெல்லாம் இல்லப்பா. வேற என்ன? பா, கல்பனா விஷம் குடிச்சிட்டாளாம். யார் அது? அதான்ப்பா, காவ்யா ஃப்ரெண்டுப்பா. வேணி பஞ்சாயத்துக்கு காரணமா இருந்தால அவளா? ஆமாப்பா. சரி, யார் மேல தப்பு? புரியலப்பா. ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னீங்களே, அதானே? ஆமாப்பா. யாரால குடிச்சா? அது தெரியலப்பா. நம்மளால இல்லல்ல? இல்லப்பா. சரி, நானும் காவ்யாவும் போய் பார்க்கணுமாக்கும்? ஆமாப்பா. பார்த்துட்டு உடனே வந்துருவோம்ப்பா. போய் தூங்க. அப்ப பா, எனக்கு தூக்கம் வருது, காலையில பேசிக்கலாம். என்னப்ப? பா, கல்பனாவும் காவ்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்பா. அவங்க மட்டும் போட்டோம். சரிப்பா. திரும்பி வரவே கூடாது. பா, காதுல விழலையா? அது என்ன? போயிட்டு வரட்டுமேப்பா. நானும் கூட போயிட்டு வரேன். எந்த தப்பு நடக்காதுப்பா. எது நடந்தாலும் நீங்க பொறுப்பேத்துக்குவீங்களா? நிச்சயமாப்பா. வேணி செத்து போனா? அப்பா, என்ன நொப்பா? என் மக வாழ்க்கை பஞ்சாயத்துல கிடக்கு. அதுக்கே காரணம் சம்சாரத்தோட சிநேகிதி. எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா அவளை போய் பார்த்துட்டு வரேன்னு எங்கிட்டயே அனுமதி கேட்பீங்க? பா, உசுருக்கு போராடிட்டு இருக்காப்பா. சாவட்டும். போட போய் இப்போ ஆச்சும் உன் பொண்டாட்டியும் உன் பேச்ச கேட்க சொல்லு. பா, பாவம்பா. வேணி பாவம் இல்லையா? நான் அப்படி சொல்லலப்பா. காவ்யா அழுவுறாப்பா. என் மக கண்ணீருக்கே பதில் இல்லாம கிடக்கு. உன் பொண்டாட்டி அழுகைக்கெல்லாம் வருத்தப்பட்டு கிடக்க முடியாது. போ. என்ன முறைக்கிறவன்? எனக்கு அவதான்ப்பா எல்லாமே. அது ஒரு ரூமோட வச்சுக்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவ மூணாவது ஆள் தான். இறக்கமே இல்லையாப்பா. கொசு கடிச்சா கொல்லத்தான் முடியும். கல்பனா என் மகளை தொந்தரவு பண்ற கொசு. நான் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவளே தண்டிச்சுக்கிட்டா. அவ்வளவுதான். ஓ, போய் தூங்கு. பா, தப்புப்பா. நமக்கு வேண்டியவங்க உசுறு ஊசலாடும் போது தூக்கம் தொலைஞ்சிரும்பா. அப்ப முழிச்சு கிடங்க. நான் காவியாவை கூட்டு போறேன்ப்பா. அடச்சை, எடுத்தெறிஞ்சு பேசுற பட. உன் பொண்டாட்டி சவுண்டுக்கெல்லாம் நான் ஆட முடியாது. உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. அப்போ நான் போக கூடாதுல்ல? கல்பனா பார்க்க கூடாதுல்ல? காவ்யா, பேசாத. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாண்டு சண்டை போட்டு ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி யார் கூட வச்சு வாழ்ந்திருக்கியா? ஒன்னும் இல்ல. உனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சின்ன பென்சிலாவது யாருக்காவது விட்டு கொடுத்துருக்கியா? உங்க அப்பா அம்மாவை தவிர இன்னொருத்தர் யாரையாவது அப்பா அம்மான்னு கூப்பிட்டுருக்கியா? இல்ல, எனக்கு ரெண்டு பேருமே வேற வேற இல்லன்னு யோசிச்சாவது பாத்திருக்கியா? இத பார் காவ்யா, உன் மனசு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டு நிலைமை அப்படி. என்ன நிலைமை? ஒரு உயிரை இவ்வளவு சாதாரணமா கேவலமா மதிக்கிறதுக்கு பேர் தான் குடும்பமா? தப்பு. இங்க எல்லாமே தப்பு. ஆம்பளைங்க ஆதிக்கம். ஆம்பளைங்களே வளர்த்தெடுத்த பொம்பளைங்க. திமிரு. தாந்தா எல்லாமே நான் சொல்றதுதான் சரி,
எல்லாரும் அதுக்கு கட்டுப்படணுங்கிற ஆணவம். காவியா, பொறுமை இழக்காதடி. என்ன பொறுமை? என் சந்தோஷத்தையும் கண்ணீரையும் சரிபாதிய பகிர்ந்துகிட்டவ உயிரை கையில புடிச்சிட்டு போராடிட்டு இருக்கா. அவளை பார்க்க முடியல. நான் இருக்கேண்டி உனக்கு நண்பர் 2 வார்த்தை பேச முடியல. காவியா, காலையில போகலாம், அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. பாரு, நீ சொன்ன மாதிரி உசுருக்கு பக்கமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. ஆனா உசுரா நீ இருக்க. உன் வலியும் கண்ணீரும் எனக்கு புரியும் காவியா. என் எல்லா திமிரியும் ஒரு சொட்டு கண்ணீர் அப்படியே உடைச்சுவிடும். புரிஞ்சுக்கோ. காலையில போலாம். நான் இப்பவே போகணும், பார்க்கணும். குழந்தை மாதிரி பேசாத. அன்பு எல்லாத்தையும் குழந்தையதான் மாத்தும். சரி சரி, நீ முதல்ல உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும். இல்லைன்னா நீ போக சொல்லு. ஹலோ அப்பா, நான் தான். காவியா. கல்பனா போய் பாத்தீங்களா? இல்லம்மா. அப்பா, என்னம்மா? நம்ம கல்பனா அப்பா. என்னம்மா பண்ண முடியும்? அப்பா, அவ பாய்சன் சாப்பிட்டுட்டாப்பா. தெரியும். ஃபோன் வந்துச்சு. நம்ம வீட்டில இருந்து யார் போனாலும் கிருஷ்ணமணி வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லிட்டா. அவ கோவத்துக்காக பயந்து கல்பனா சாவறத வேடிக்கை பார்க்க போறீங்க, அப்படிதானே? அப்பா, சொல்லுமா. மனசாட்சி செத்து போச்சாப்பா? அது இருக்கிறதுனாலதான் உங்க அம்மா எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இருக்கா. சாமி கும்பிட்டா சரியாயிடுமா? நம்மால இப்போதைக்கு வேற எதுவும் பண்ண முடியாதுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமி கும்பிட்டா சரியாயிடுமா? நம்மால இப்போதைக்கு வேற எதுவும் பண்ண முடியாதுமா. புத்தி ஏதாவது கெட்டு போச்சாப்பா உங்களுக்கு? ஆமா, புத்தி கெட்டுதான் போச்சு. நீ ஆத்திரப்பட்டு அறிவை தொலைச்சு அந்த வீட்டுக்கு மருமகளா போனேல, அதான் நாங்க அறிவை கழட்டி வீசிட்டு தினம் தினம் குமரி கிடக்கும். மனசு வெந்து வெந்து செத்து பழைக்கிறோம். நானும் உங்க அம்மாவும் உனக்கு அன்பையும் அறிவையும் கொடுத்தோம். பதிலுக்கு நீ தந்தது வலியும் ரணவும் மட்டும்தான். சாகர வரைக்கும் தீராத சாபத்தை கொடுத்திருக்க. போனவை அப்பா, அழாத காவியா. நான் என்ன பாவம் பண்ண? எப்படி அழ வைக்கிறிய என்ன? நான் என்னடி பண்ண? பேசாத, நீ பேசாத. நியாயத்தையும் அன்பையும் பத்தி பேசுற தகுதி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் போறேன், இப்பவே போறேன். உங்க வீட்டு ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாக்குறேன். காவியா, வேணாம், போகாத. நான் போவேன். என்ன பண்ணுவ? காவியா, சொன்னா கேளு. கைய விடு. கேளுங்கறல. கைய விடு. காவியா, சொன்னா கேளு. 7:30 எடுக்காத. பிடிவாதம் பிடிக்காதடி. ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஏய், எங்கடி போற? மா, நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? டேய், நீ பேசாம இருடா. ஏய், உன்னதாண்டி கேக்குற. எங்கடி போற? தா, எதுக்கு இப்ப நீ சவுண்ட் விட்டுட்டு இருக்க? பேசாம இரு. காவியா, நீ உள்ள வா. முடியாது. நான் கல்பனாவை பார்க்கணும். யார் அவ? மா. டேய், சும்மா குறுக்க வந்து உன் பொண்டாட்டியை காப்பாத்த பாக்காத. அந்த கல்பனா யாரு? அவ என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா? என் கூட ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்தவ. அப்புறம் ஏன் 2 பேரும் ஒரே புருஷனை கட்டிக்கல? மா. ஏன்டா கத்துற? நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன். இவ்ளோ அசிங்கமான கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஓ, கேள்வி அசிங்கம்னு தெரியுது. ஆனா அப்படி ஒரு கேள்வி வர காரணம் தெரியலையோ? தாலி கட்டவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கா போகாதடின்னு. நீ அவனே மீறி உதறி தள்ளிட்டு வெளியே பாயிர.
அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சாகலல்ல? பதில் சொல்லுடி. ஆஸ்பத்திரியில தானே இருக்கா? அங்க டாக்டர் யாருமே இல்லையா? நீதான் போய் ஊசி போட்டு மருந்து கொடுத்து காப்பாத்த போறியா? மா, இதுக்கு மேல ஏதாவது பேசினா அம்புடுதேன். என்னடா செய்வ? கொல்லுவியா? நீ ஏதாவது அவளை பேசுன சத்தியமா கொன்றுவேன். அத்தை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு பாவம், அவளுக்கு என்ன விட்டு வேற யாரும் இல்ல. ஓ, அனாதையா? என்ன புரியலையா? அவங்க அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? சொந்த பந்தம் யாருமே இல்லையா? எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி இது கதையா இருக்கு? நீதானே சொன்ன அவளுக்கு யாருமே இல்லன்னு. அப்போ அந்த வெளிநாட்டு மாப்பிளைய பார்த்தது யாரு? நீயா உங்க அண்ணனா? என் அண்ணனை பத்தி எதுவும் தப்பா பேசாதீங்க. ஏய், கட்டின பொண்டாட்டிய விட வேற ஒருத்தி வசதின்னு என் பிள்ளைய சொல்ல பாப்போம். சொல்ல மாட்டான். மா, நீ பேசாதடா. எனக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நடு ராத்திரியில ராகித்தனமா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறா. அப்போ நீ விட்டு தர மாட்டேங்கிற. இவ அண்ணனை கேளு. வேணிய பத்தி ஒத்த வார்த்தை நல்ல விதமா சொல்ல சொல்லு. இவ அண்ணனுக்கு வேணிய விட கல்பனை தானே பெருசு. அப்படின்னா இந்நேரம் என் அண்ணன் போய் பாத்துருக்கணும்ல அவள. ஆனா போல. அப்போ பொண்டாட்டி வேற அவ வேறன்னு தெரியுதுல்ல? உனக்கேண்டி தெரியல? பேசி முடிச்சிட்டியா? போ. நல்ல வேளை அப்பா எதையும் கேட்கல. பிரச்சனைய பெருசாக்காத. முட்டா பயல. நடக்கிறது பூரா ஒண்ணும் விடாம உங்க அப்பா மேல இருந்து பாத்துட்டு தாண்டா இருக்காரு. அது அங்கேயும் யாரும் போகல. நாமும் போய் பார்க்கலனா கல்பனா ரொம்ப வருத்தப்படுவான்னு காவியா. உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? அது என்னத்த? மாமா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவள மாதிரி நினைச்சு பாருங்க. நான் ரொம்ப சுயநலக்காரன். என் புள்ள வேற மத்த புள்ள வேறன்னு பிரிச்சு தான் பாப்பேன். என்ன, நீ அங்க போணுமா? ஆமா மாமா. சரி போ. அவசரமா போகணுங்கிறீங்க, இங்கே அடிக்கிறீங்க. போங்க. தேங்க்ஸ் மாமா. தனியா தான் போகணுமா இல்ல கூட புருஷனையும் கூட்டிட்டு போகணுமா? அது போடா, கூட போய் விட்டுட்டு வா. சரிப்பா. என்ன தலையிட்டு நிப்பாட்டுவீங்கன்னு நினைச்சேன். எதுக்கு? தெரிய வேண்டியவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? என்ன பாக்குறவ? உன் மக உண்மையாவே அந்த வீட்டுல சந்தோஷமா இல்ல. இந்த வீட்டுல எது நடந்தாலும் உடனே அவளை காப்பாத்துற புருஷன் கூப்பிட்டதுக்கு கூட வரதுக்கு யோசிக்கிறா. அப்ப 2 பேர்ல ஒரு ஆளு போய் உன் மக அவளை காப்பாத்துறதுக்கு பொய் பேசி நடிச்சிருக்கான்னு இப்பதான் நல்லா தெரியுது. அப்புறம் கூட அவன் இஷ்டப்படி அமுச்சு வச்சிருக்கீங்க. அவ போறேன்னா நானும் போனேன். திரும்பி வரேன்னு அவளும் சொல்லல, திரும்பி வா மருமகளேன்னு நானும் சொல்லல. அவ போறா, திரும்பி வராளா இல்லையாங்கிறத அவ அப்பந்தானே முடிவு பண்ணும். அது கூட நான் தலையாட்டி சம்மதம் தெரிவிச்சா தானே. அப்ப பாத்துக்கலாம். போய் பெரியவனை வர சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அறிவு இருக்காடி உனக்கு? சிரிக்காத. இருக்கிற கோவத்துக்கு அடிச்சு போடுவேன். அடி என்ன மாட்டேன் நினைச்சியா? விஷயம் கேள்விப்பட்டது ஒரு நிமிஷம் நெஞ்சு நின்னு போச்சு தெரியுமா? நல்ல வேலை
விஷம் ரத்தத்துல கலக்கலன்னு டாக்டர் சொன்னாங்க. அவ்வளவு கோழையாடி நீ? எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருக்கிற சாவை தேடி கண்டுபிடிச்சு கட்டி பிடிக்கிறது வீரம் இல்லையா? உதப்ப. வாழ்க்கையை பார்த்து பயப்படுறவங்க தான் சாவ நேசிப்பாங்க. எனக்கு பயம் இல்ல, பிடிக்கல. எது பிடிக்கல? இந்த வாழ்க்கை. பாரதி ஒரு முட்டாள் தெரியுமா? இஸ் a fool. இன்னும் 1 கோடி வருஷம் ஆனாலும் பொண்ணு ஏதாவது ஒரு ஆணோடைய அடிமை தான். அந்த ஆணோடைய பொசிஷன் மாறும். அப்பா, அண்ணன், மாமா, ஹஸ்பண்ட். ஆனா பொசிசிவ் மாறவே மாறாது. அவங்கள பொறுத்தவரை நாம ஒரு பொருள். அவங்க நினைக்கிற, அவங்க விரும்புற இடத்துல தான் வச்சு பாப்பாங்க. ஏங்க படிப்பை புத்தியா தான் கொடுக்கணும்னு பார்த்தா இருக்கிற கொஞ்ச நஞ்ச அறிவியும் குழப்பிடும் போல. நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்த 1-2 ஆம்பளைங்க உங்களை அடக்கி வச்சிருப்பாங்க. உலக பூரா அதான் நடக்குமா? சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு பேசல. எல்லாரும் உங்களை மாதிரி இல்லைன்னு தான் சொல்றேன். அது இப்போ நான் இவளை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன அப்படி ஒரு லிஸ்ட்ல வச்சிருப்பீங்க. நான் அதை பேச வரல. மாத்த முடியாத ஆளுங்கன்னு இந்த பூமியில யாரும் இல்ல, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இல்ல. ஆனா பிடிக்காத வாழ்க்கை எப்பவும் பிடிக்காத வாழ்க்கையா தான் இருக்கும். அவ உங்களை சொல்லல, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. புரியுது புரியுது. என்னடி ஆச்சு? விடுடி. உன் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அந்த ஆளு என் பார்வையில தப்பா தெரிஞ்சிருக்கலாம். பட் அவர் பண்ணது தப்பு. பேச்சு, நடத்த எல்லாமே தப்பு. எல்லாம் சேர்ந்து நின்னு என்ன பயமுறுத்திருச்சு. அவாய்ட் பண்ண முடியல. என்ன பண்ணாரு? கல்பனா, என் மொபைல் எடுத்து பாரு. நான் விஷம் குடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த போட்டோ வந்துச்சு. ச்சே, இவ்வளவு கேவலமா, அதுவும் பப்ளிக் வெப்சைட்ல. என்னாச்சு காவியா? ஐயோ, காட்டிடாத, வேண்டாம். பதறாதம்மா, நான் பாத்துக்கிறேன். விஷயம் புரியுது. சாரி. இல்ல, இத டெலீட் பண்ணிடலாம். அந்த வெப்சைட்க்கு பணம் கட்டணுமா டெலீட் பண்றதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். 1000 பேர் ஒரே டைம்ல ஸ்பாம் போட்டா மொத்த பேஜும் க்ளோஸ் ஆயிடும். கவலைப்படாத. சரி, புறப்படுங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தா திட்ட போறாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. நாங்க வெளியே போற வர உள்ள வர மாட்டாங்க. அது தப்புனாலும் வேற வழி இல்ல. அதான் பணம் கொடுத்துருக்கேன்ல. எப்போ? என்னது? குழந்தைதான். கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. ஹலோ, நில்லுங்க. நான் எதுவும் தப்பா கேட்டனா? ஏய், நத்திங். சரி, நான் வரேன். ம். நீ பத்திரமா பாத்துக்கோ. எதுக்கும் கவலைப்படாத.